students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். In the figure shown, if we connect a source of 2 volt with internal resistance of 1 ohm at A dash with the positive terminal at A dash, then the current through R is. இதுதான் question. இப்போ இந்த current through R என்ன அப்படிங்கறத நம்ம find out பண்ணணும். Rங்கிறது என்ன அப்படினா 2 ohm resistance R. அது வழியா போற current நம்ம find out பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா source of 2 volt. அந்த source ஓட internal resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 1 ohm னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 volt வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணனும்? 2 volt க்கு சீரிஸா ரெசிஸ்டன்ஸா கனெக்ட் பண்ணனும். அந்த சீரிஸ்ல இருக்கிற அந்த காம்பினேஷனை கொண்டு போய் எதுக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணனும் அப்படினா A டாஷ்க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணனும். ஓகேவா? இப்போ இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மென்ட்க்கு தகுந்த மாதிரி நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? டயகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். 2 வோல்ட் சோர்ஸ், அதுக்கு சீரிஸா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இத வந்து நம்ம A டாஷ்க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல எந்த ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு அவங்க எதுமே சொல்லல. நெட்வொர்க் தியரம் யூஸ் பண்ணுங்க, மெஷ் அனாலிசிஸ் பண்ணுங்க, நோடல் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணலங்கிறதுனால நம்ம என்ன மெத்தட் வேணாலும் அப்ளை பண்ணி இந்த 2 ஓம் வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்க எனக்கு கரண்ட் சோர்ஸுக்கு parallel ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸா மாத்திக்கிறேன். ஏன்னா கரண்ட் சோர்ஸுக்கு parallel ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாத்துறேன். நமக்கு நல்லா தெரியும் V is equal to IR னு. I ஓட வேல்யூ 1 ஆம்பியர், R ஓட வேல்யூ 1. அப்போ 1 into 1 1 வோல்ட். இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இதை கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டயக்ராமை ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா மாற்றணும் அப்படின்னா 1 வோல்ட், அதுக்கு சீரிஸா 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இங்க இருக்கிற 1 ஓம், இங்க இருக்கிற 2 ஓம், இந்த parallel branch அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு parallel இருக்கிற branch அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 1 ஓமும் இன்னொரு 1 ஓமும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஓம்னு வந்துடும். அப்போ 1 வோல்ட் பேட்டரி, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா 2 ஓம் வரும். இங்க ஒரு 2 ஓம் இருக்கும். இங்க இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதணும். இப்ப பாருங்க டோட்டலா எத்தனை லூப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 லூப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 லூப்ஸ் இருக்கிறதுனால 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றேன் பை டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். மெஷ் அனாலிசிஸ்ல R matrix into I matrix is equal to V matrix. R matrix அப்படின்னா R11, R12, R21, R22. R11 னா என்ன? லூப் 1ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ 2 + 2 4ன்னு வந்துடும். அடுத்து R12 னா என்ன? லூப் 1க்கும் லூப் 2க்கும் காமனா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் லூப்போட டைரக்ஷன் பார்க்கணும். சேம் டைரக்ஷனா இருந்ததுன்னா பாசிட்டிவ் போடணும், ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்குன்னா நெகட்டிவ் போடணும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லூப்போட டைரக்ஷன் ஆப்போசிட், ஸோ அதனால -2. R12 என்ன வேல்யூ? அதே தான் R21. அடுத்து R22ங்கிறது லூப் 2ல இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸும் 2 + 1 3. ஸோ இங்கே கரண்ட் வந்து I1, I2, இது unknown வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லூப் 1ல இருக்கிற வோல்டேஜ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ங்கிறதுனால ப்ளஸ் வேல்யூ. பட் லூப் 2ல எப்படி இருக்கு பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வரும். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வரதுனால -2ன்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணணும்? டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டாங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் தான் டெல்டா. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8ன்னு வரும். அடுத்து டெல் I1. ஸோ டெல் I1னா டெல்டா எடுத்துட்டு, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் காலமை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும் வோல்டேஜோட வேல்யூவால. அப்போ 1 -2, செகண்ட் ரோல இருக்கிறது அப்படியே போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -1ன்னு வரும். அடுத்து டெல் I2னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ -6ன்னு வருது. அப்போ டெல்டா தெரியும், டெல் I1 தெரியும், டெல் I2 தெரியும். ஸோ இதுல இருந்து I1 கண்டுபிடிக்கலாம். அப்போ I1 is equal to del I1 divided by delta. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா -1/8 ஆம்பியர்னு வருது. I2 is equal to del I2 divided by delta -6 divided by 8 ஆம்பியர். இப்போ IRங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட். இப்போ இதுல வந்து I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும், இதுல I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ இது வழியா என்ன கரண்ட் வரும்? நமக்கு I1 - I2ன்னு வரும்.
அப்போ I1 மைனஸ் I2 போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5/8 வரும். இதோட வேல்யூ 0.625 ஆம்பியர். ஸோ ஐஆருங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் R வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் நான் ஐஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் 0.625 ஆம்பியர். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணி வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்ரான நான் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ எந்த தியரம் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஆன்சர் வந்து எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் சேமாக தான் வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.